செவ்வாய் 9ஆம் அதிபதினா அனைத்து விதமான பாக்கியத்தையும் கொடுத்தே தீரணும். அதன் மூலமாக லாபம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு திருப்பி ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கலாம், இடம் வாங்கலாம், செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தினால சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். மீனராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி வலுப்பெற்ற மூல திரிகோண பலம் பெற்ற செவ்வாயுடைய பயிற்சி. இப்போ மீனராசி என்பதுக்கு இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால எல்லாமே ஸ்லோ. வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. வேலை மாறணும்னு நினச்சா ஒன்றும் நடக்கலை. இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், என்ன பண்ணே தெரியல, ஒரே பிரச்சனையாக இருக்குது, எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. சரி, வேலை தான் மாறினா நமக்கு தான் ஈஸியாகிடுமே, ஏற்கனவே நம்ம வேலை மாறிலாம் ஈஸியாக நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணால் இப்போ ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், 1 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய், மூல திரிகோண பலம் பெற்ற செவ்வாய். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும். அதே போல் அந்த முயற்சி செய்வதனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் முயற்சி பண்ணும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமண வாய்ப்புகள் தவற விட்டுருக்காங்க, திருமணம் நடக்காமல் இருக்குது, சில பேர் முயற்சி பண்ணி கூட குழந்தை பேர் கிடைக்காம இருக்குது. அப்போ அனைத்து விதமான முயற்சிகளும் செய்வதற்கு இந்த செவ்வாயுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, அதாவது 40 நாட்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதே போல் 9ஆம் அதிபதி செவ்வாய். அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா உயர் அந்தஸ்து, உயர் பதவியை கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ உயர் அந்தஸ்து, உயர் பதவிக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு போஸ்டிங்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால நிறைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய, பொருளாதார உதவிகளை செய்யக்கூடிய, இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செயல்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மூலிமா நடக்கலாம். அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், மாமனார், மாமியார், மைத்துனன், மச்சான், யார் வேணாமா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை சார் எனக்கு தரேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு எதுவும் நடக்கலை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை திருப்பி ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க மூலமாக ஒரு பொருளாதார வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கலாம். இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க வச்சுக்கிங்க, அப்போ அந்த பணத்தை வாங்கி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போட்டு சம்பாதிக்கக்கூடிய நேரம், அதை சம்பாதிச்சு திருப்பி அவங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த மீனராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பயிற்சி மூலமாக நடக்க போகுது. அதே போல் இந்த செவ்வாய் 9ஆம் அதிபதினா அனைத்து விதமான பாக்கியத்தையும் கொடுத்தே தீரணும். இப்போ மீனராசியாக இருக்கீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக லாபம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு திருப்பி ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கலாம், இடம் வாங்கலாம், செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் ரெனோவேஷன் பண்ணுறது, வீட்டில் ஒரு 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 போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு வாடகை கட்டி நம்ம விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே போல் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாருன்னா என்ன அர்த்தம்னா, நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க, பக்கத்தில் வரைக்கும் கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால நாங்கள் அப்புறம் சொல்கிறோம், நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம், வீட்டில் கலந்துட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்லோ டவுன் ஆகியே ஜாதகம் பார்த்து வெறுத்து போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுப்பதற்கான வேலையை இந்த செவ்வாய் பகவான் செய்வார். அப்போ என்ன பண்ணும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாம் வச்சுருக்கீங்களோ, இல்லை ஏற்கனவே பொருத்தம் பார்த்து வச்சுட்டு அவங்க கூப்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகம் நடைபெறக்கூடிய நேரம்.
அதேமாதிரி கணவன் மனைவி பிரிவினை, கருத்து வேறுபாடு, மீனராசி என்பவர்களுக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக 7.5 சனி நடக்கிறதுனால ஏதோ ஒரு சண்டை சச்சரவில் பிரிந்து வாழக்கூடிய சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக நடக்கும். அப்போ நீங்கள் போய் பேசணும். ஆனால் நீங்கள் தான் போய் பேசணும். வீட்டில் இருக்கவங்களை யாராவது அமிச்சிங்கன்னா, அம்மாவை அமிச்சு பேச சொல்கிறேன், அப்பாவை அமிச்சு பேச சொல்கிறேன்னா சண்டைகள் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் போய் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னீங்கன்னா உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய கணவரோ கேட்டு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் 2வது குழந்தை பெற்றுக்கணும், 3வது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் 2வது குழந்தையோ 3வது குழந்தையோ பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அது சில பேருக்கெல்லாம் சில தடங்கள்லாம் இருக்குது. அதுவும் முக்கியமாக பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு கொஞ்சம் குழந்தைக்கு ட்ரை பண்ண சார், 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணேன், 3வது குழந்தைக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு டாக்டரையும் பாருங்கள். அதேமாதிரி முயற்சிகளும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதே போல் நிறைய மீனராசி என்பதில் இந்த காலகட்டத்தில் நகையிலையோ இல்லை வேறு ஏதாவது பொன்பொருள் சேர்க்கையிலையோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம். அது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கனாலும் பரவாயில்ல, ஜெனியூன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். நீங்கள் பட் நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் சார், நான் வந்து கிரிப்டோ கரன்சியில் போட்டேன்னு சொல்லாமல் ஜெனியூனாக நீங்கள் பார்த்து அதை எடுக்க முடியும். நீங்கள் நாளைக்கு அதை ஏதாவது நீங்கள் விற்றீங்கன்னா கூட, அதை ஏதாவது எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா கூட திருப்பி பணம் வரும்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நேரம். ஒரு 100 ரூபா எஃப்டி ஆரம்பிங்க, 100 ரூபா ஆர்டி போடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு 1/2 கிராம் வாங்க, 1/4 கிராம் வாங்க. இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, அதை செய்து கொள்ளலாம். அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அப்பா மூலியமாக பண வரவுகள் உண்டு. அப்பா மூலியமாக சொத்து கிடைக்கலாம், அப்பாவுக்கு ஏதாவது பணம் வந்து உங்களுக்கு பண உதவிகள் செய்யலாம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் இந்த காலகட்டத்தில் முருகனை வழிபாடு செய்யக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் நினச்ச விஷயங்களை அந்த முருக பகவான் செய்து கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் அப்படின்னா முருகன் சொல்லுவோம். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பாக்யாதிபதியும் அவரே இருப்பதனால நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் சரி, திருமணம் ஆகலை ஒரு பிரார்த்தனை வைங்க, அதேமாதிரி குழந்தை இல்லை ஒரு பிரார்த்தனை வைங்க, கடன் அதிகமாக இருக்குது அதுக்கான ஒரு பிரார்த்தனை, கடன் குறையணும் ஒரு பிரார்த்தனை வைங்க, பணம் எங்கேயாவது வர வேண்டியிருக்கு அந்த பணம் வரணும்னு வேண்டுதல் வைங்க, தொழிலோ வேலையோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணீங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள். ஏதாவது விரதம் இருக்கலாம், சஷ்டி அன்னைக்கு விரதம் இருங்க, இல்லை கந்த சஷ்டி சொல்லுங்கள், இல்லை முருகன் கோயிலுக்கு போங்க, பாதயாத்திரை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகி முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தினால சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு கேது தசை, புதன் தசை, சனி திசை சில பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் ஜாதக பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு பலன் எப்படி சொல்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படின்ற வகுப்பு நல்லா சிறப்பான முறையில் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.